வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 6 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் பிளெண்டிங் ஜார் மட்டுமே உங்களுக்கு வரும். சரிங்களா, அந்த ஜூஸ் போடுறது 6 ஸ்பீடுக்கான செட்டிங்ஸ் இருக்குது. மீட் கிரைண்டர் இருக்குது. மாடல் பேர் வந்து ரிஜென்சி. ஸோ இங்கே இதுதான் மிக்சரு. 2 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. செம வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 வருஷம் வாரண்டிக்கான ரிஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இங்கே பாருங்கள். ஸ்டாண்டு மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஷாஃப்ட்டு, ரைஸ் பட்டன், ஸ்பீடு, பவுலு, டவ் ஹூக்கு, பீட்டரு, விஸ்க்கு, பவுல் கவர், ஃப்ரண்ட் கவர், ரியர். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. அப்புறம் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன் 1400 வாட்டு. அதுக்கப்புறம் வந்து சஜஷன் இங்கே பாருங்கள். டவ் ஹூக்குனா எப்படி, பீட்டர்னா எப்படி, விஸ்க்குனா என்ன எப்படி, ஸோ எப்படி அசம்பிள் பண்ணணும், என்னென்னலாம் காஷன்ஸு, ரெக்கமெண்டட் டிப்ஸு, ஸோ சாசேஜ் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபங்க்ஷனு, பிரெட் ரோல், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு, கேக்கு, ஹோம் பீஸா, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனாலிசிஸ் ஆஃப் காமன் ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ க்ளீனிங் எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இது வந்து யூசர் மேனுவல். நம்ம வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். இதுக்கே வந்து 2 பேர் வேணும் போல். ஒரு வழியாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, அப்படியே உங்களுக்கு மிஷினே ஃபுல் செட்டாகவே இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பராக. இங்கே பாருங்க, லாக், நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுக்கிற வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும் போல். இந்த அச்சு மாதிரி கீழே வந்து இந்த ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சப்பாத்தி மாவு சேர்த்து இப்படி ஒரு அழுத்துனா மேலே வந்துடுது. இது ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இதுதான் அந்த ஜூஸர். செம்ம குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மக்கே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஜாரு. அதனால தான் இது வந்து ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது போல். இங்கே பாருங்கள் கீழே இது ஒரு அட்டாச்மெண்ட்டு. பாக்ஸிங்கும் ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். சரி, செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி செட் பண்ணி சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு 16 amps ப்ளக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற சாக்கெட் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியும். இங்கே வந்து உங்களுக்கு 3 விஷயமும் ஒரே மோட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்துருப்பீங்க, ஜூஸர் பார்த்துருப்பீங்க, மீட் கிரைண்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மீட்டு, இந்த சிக்கன்லாம் போட்டால் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மூணுமே வந்து ஒரே ஒரு மிஷினில் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காப்பர் மோட்டர் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் மோட்டரோட. ஒரே மோட்டரை தான் அந்த 3 விஷயமும் அந்த ஒரு மோட்டர் வச்சு தான் பண்ணும். இது ரொட்டேட் பண்ணுறது மூலிமா, இந்த மோட்டர் ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இங்கே ரொட்டேட் ஆகும், ஜூஸர் மேலே இங்கே ரொட்டேட் ஆகும். சரிங்களா. ஸோ ஸ்டாண்டு மிக்சரு, ஜூஸரு, அதுக்கப்புறம் மீட் கிரைண்டரு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மோர் அதுக்கெலாம் அட்டாச்மெண்ட் இது. இந்த கடையிறதுலாம் அந்த முட்டை வந்து அடிக்கிறது, எக் பீட்ரு, இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்கு செப்பரேட்டரும் கொடுக்குறாங்க. எக் செப்பரேட்டரு அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து மீட் கிரைண்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த ஆட்டா இது பண்ணுறது அந்த அட்டாச்மெண்ட்டு. இது வந்து இந்த கேக் ஃப்ளார்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு. இது வந்து இந்த லிட்டு இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த லிட்டு வச்சுட்டா உங்களுக்கு வெளியே வந்து தெரிக்காது. ஸோ அதுக்கு வந்து லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மீட் ட்ரே. இது வந்து அந்த இது வந்து தள்ளுறதுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் அந்த அட்டாச்மெண்ட்டோட ஒவ்வொரு விஷயம், அதன் பர்பஸ்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த நாப் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டாப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா
ஸோ இதை வந்து போட்டுருங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சு போச்சு. ஸோ இது ஈஸி சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது மீட் கிரைண்டரு. ஸோ மீட் கிரைண்டரு வந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு பவர் வந்து 0, இங்கே பாருங்கள் நாப் வந்து 0 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 செட்டிங்ஸ் 6 ஸ்பீடு இருக்குது சரிங்களா. ஸோ இதே நாபை தான் நீங்கள் ஜூஸருக்கு யூஸ் பண்ணணும், அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஆஃப் நீங்கள் ஃபுல் பவர் வேணும்னா லெஃப்ட்டு வந்து டில்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் பவர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுலை வந்து இதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சு ஒரு லாக் வந்து போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இது ரெடி. இங்கே வந்து இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போய் ஃபிட் ஆகிடும். இங்கே இப்படி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட் வந்து போட்டு வைக்கிறதுக்கு அவங்க இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் இந்த பாருங்கள், இது சப்போஸ் யூஸ் இல்லை அப்படின்னா அந்த மீட் கிரைண்டரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இந்த கபாப் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் எதுக்குன்னா இந்த சாசேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாசேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கபாப். ஸோ இதை வந்து இங்கே இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு கபாப் அப்படியே ஸ்குவீஸ் ஆகி வரும், மேலே சிக்கன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட், டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்டு ஒரு பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது யூஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே போட்டு தொலையாமல் இருக்கிறதுக்கு அவங்க இங்கே உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ மீட்டு இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது வெளியே வராது. இப்போ மீட்டு ட்ரேயை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இவ்வளோ தான் மீட்டு ட்ரே. ஸோ இப்போ மீட்டு ட்ரே வந்து உட்காந்துடுச்சு. இந்த மீட்டு ட்ரேயில் நீங்கள் இந்த சிக்கன் உள்ளே போட்டு நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கிரைண்ட் ஆகி இங்கே வெளியே வரும். ஸோ நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீட் கிரைண்டர் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. இங்கே சிக்கன் போட்டுட்டு இங்கே உள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரோட்டாரை வந்து ரொட்டேட் ஆகி வெளியே வந்து விழும் கபாப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ மீட் கிரைண்டர் அவ்வளோதான். இப்போ ஜூஸர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜூஸர் நீங்கள் ரெண்டுமே அட் அ டைமில் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த லிட்டை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இந்த லிட்டை வந்து இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜூஸர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இது வந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஜூஸருக்கு இப்படி ஒரு அழுத்திட்டு இங்கே ஒரு லெஃப்ட் ப்ரெஸ்ஸு இப்படி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் இழுத்தா கூட வராது. ஸோ அதுதான் வந்து ஜூஸர் ஃபிட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மூணுமே வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுவிட்ச் ஆன் ஆகி தான் இருக்குது, பட் லைட் எரியல. ஸோ சுவிட்ச் ஆன் ஆகினாலும் எங்களுக்கு வந்து லைட் இண்டிகேஷன் வரமாட்டேங்குது. இங்கே உள்ளே வந்து நான் கழட்டிட்டேன் அட்டாச்மெண்ட்டை. இப்போ இந்த ஜூஸரை போட்டு லாக் பண்ணாதான் உங்களுக்கு லைட்டே எரியும். ஸோ ஒரே மோட்டர்ன்றதுனால இதில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட போகுதுன்று அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாக் பண்ணிங்க அப்படின்னா தான் இங்கே வந்து லைட் எரியும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுவாகும். ஸோ நான் எம்டி இதில் போடக்கூடாதுன்னு இருக்கேன். ஜூஸர் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் ஸ்டாண்ட் மிக்சர் போகலாம். இந்த ஜூஸரில் வந்து மார்க்கிங்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து 6 கப்பு 5 கப்பு 4 கப்பு 3 கப்புன்னு ஒரு லெவல். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பு. இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் போடலாம். ஃபஸ்ட்டு 1ல் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2ல் வை, 3 4 5 6 1400 வாட்ஸ். எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். 1400 6 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து இந்த ஆட்டா இதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே வச்சுட்டு பண்ணும்போது இங்கே கீழே இங்கே ஆட்டாவும் ஓடுது பாருங்கள். அதேமாதிரி இங்கே இந்த கிரைண்டரும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இங்கே மீட் போட்டு பண்ணலாம் இதுவும். ஸோ ஒரே மோட்ரு தான் 3 இடத்துலையும். இங்கே நீங்கள் அட்டாச்மெண்ட் சப்போஸ் மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு வரும். சப்போஸ் 0ல் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சுல. உங்களுக்கு ஃபுல் ரொட்டேஷன் இந்த மிக்சியில் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டாண்ட் மிக்சர் வந்து
எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அட்டாச்மெண்ட்டை வந்து ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன், இங்கே பாருங்க. ஸோ இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ வெளியே வராது. ஸோ இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம் இதை வச்சு. சரிங்களா? மாவு போட்டாச்சு, நெய் விடுறோம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி. இப்போ நான் இங்கே வந்து இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறேன், கீழே இறங்கிடும். ஸோ கீழே இறங்கினோடனே லைட்டு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுவும் அதே சேஃப்டி ஃபீச்சர் தான். இப்போ 1ல் வச்சு 2ல் வைக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மாவு அவ்வளோதான். கரெக்டான இந்த மாவு பேசியது வந்து பெரிய விஷயம், அது கிச்சனில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுக்கும் போது நீங்கள் வந்து இழுத்து இடிக்காமல் எடுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ உள்ளே வந்து ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் கையிலே ஆட்டு போயிடுவேனே, எதுக்கு எனக்கு இந்த மிஷின் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது மாவு. ஸோ அதனால தான் இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி இருக்கும், நீங்கள் போட்டு மெல்ல தேவையில்லை. சரிங்களா? ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மீட் கிரைண்டரில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் ரோட்டர் இருக்குது, இங்கே பாருங்கள், பிளேட் இருக்குது. இந்த பிளேடு வேணால் நான் இங்கே வெளியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரோட்டர் உள்ளே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கபாபை ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது நமக்கு. இப்போதைக்கு என்கிட்ட மீட் இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மீட்டும் வச்சுருந்தீங்க, நீங்கள் சிக்கன் இது மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இதில் சிக்கன் போட்டு இந்த இடத்துல வந்து கபாப் வெளியே வரும் அழகாக. அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுங்க, அது மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.